பற்றி பேச போகிறோம். எந்த டாப்பிக்கில் நாங்கள் இன்றைக்கி வீடியோ போட போகிறோம், வாய்ஸ் ஓவர் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதும், வீடியோ ஒன்று ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணுறபடி அண்ட் லைட் செட் பண்ணுறபடி என்னோட வீடியோஸில் இப்படி தான் உங்களுக்கு பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் பேக் டு அவர் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் எந்த பார்க்க போகிறோம்டா, நாங்கள் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எந்தண்டா நான் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு எப்படி நான் இந்த வீடியோஸை ஷூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக யார் சரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எப்படி நான் கேமரா செட் பண்ணுறது, எப்படி லைட்டிங் செட் பண்ணுறது அண்ட் ஃப்ரேம் செட் பண்ணுறது எப்படின்னா எல்லாம் ஃபுல்லாக கிளியராக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் எங்களோட யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓல் ஆப்ஷனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷூட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எதை பற்றி பேச போகிறோம், எந்த டாப்பிக்கில் நாங்கள் இன்றைக்கி வீடியோ போட போகிறோம் அண்ட் அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே ரெடியாகி வச்சுக்கணும். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் அதை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதை அப்படியே நாங்கள் ஸ்கிரிப்டாக எழுதணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட்டுக்கே ரிசர்ச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் பேச போகிற டாப்பிக்கில் என்னென்ன பேச போகிறேன்னு சொல்லி நான் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் நான் வந்து புக்கில் எல்லாம் எழுதிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை அப்படியே இதைத்தான் நாங்கள் வந்து கேமராவுக்கு முன்னுக்கு நாங்கள் பேச போகிறோம். நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதாமல் பேச போகிறோம்டா அது வந்து எங்களுக்கு ஒன்றும் வராது பேசுகிறதுக்கு. அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே ரெடி ஆகிட்டு தான் நாங்கள் வந்து பேசணும். 1 hour later. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேச போகிற பேக்ரவுண்ட், நாங்கள் இப்போ எங்களோட கேமராவுக்கு பின்னால் இருக்கிற பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணணும். அது பார்த்திங்கன்னா நான் இப்போ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓகே, அதை ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதுதான் வீடியோட அடுத்த மெயின் ஸ்டெப். அது என்னென்னா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒழுங்காக வீடியோ கால், நல்ல ஒரு வீடியோ கால் தரக்கூடிய ஒரு இதாகிக்கணும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வீடியோக்கு மெயினான விஷயம் என்னென்னா ஒரு லைட்டிங் செட்டப். இந்த லைட்டிங் செட்டப்பை தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 50 வோல்ட் எல்இடி பல்ப் ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டிங்கு பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னாண்டா நான் இருக்கிறத வச்சு தான் இப்போ யூஸ் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் ரிங் லைட் நிறைய பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் ஃப்யூச்சரில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் வந்து லைட்டிங் செட்டப் பண்ணுறது. லைட்டிங்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆங்கிள் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த லைட்டை வந்து கரண்ட்டோட செட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பல்போட 2 வயரும் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்சை போட்டால் அது வந்து பற்றிடும். ஓகே, இப்படி தான் இந்த லைட்டிங் செட்டப் வந்து என்னோட வீடியோஸில் இப்படி தான் உங்களுக்கு பார்க்கக்கூடியமாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் லைட் வந்து பற்றுது. ஓகே, அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த கேமரா முன்னால் போய்த்து இருந்தால் நாங்களுக்கு கேமராவுக்கு இன்றைக்கி என்ன நடக்குது, ஃபோன் ஸ்க்ரீனில் என்ன நடக்குதுன்னு விளங்காது. அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த கண்ணாடியை இப்படி வச்சுக்கிறேன். ஏன்னாண்டா சம்டைம் பார்த்திங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே கேமரா ஆஃப் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. இது எனக்கு நடந்துக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கேமராவுக்கு பின்னுக்கு என்ன அந்த ஃபோன் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதுன்னு விளங்குறது தான் நான் அந்த கண்ணாடி வச்சுக்கிறேன் இன்றைக்கி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கியிருக்கும் இப்படி தான் இந்த செட்டப் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா கேமரா ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். செல்ஃபி ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கேமரா ஸ்டாண்டுக்கு பதிலாக நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் அதையும் எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் இப்படி தான் இந்த செட்டப் இருக்குது. அண்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா A20 ஃபோன் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னாண்டா ஓரளவுக்கு கேமரா குவாலிட்டி ஓகே ஆகிக்குது. அதில் எடிட்டிங் பார்த்திங்கன்னா A04 சொல்லக்கூடிய இந்த ஃபோனை தான் நான் யூஸ் பண்ணுறேன்.
அந்த ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா அரைவாசி வேலையும் இப்போ முடிஞ்சிக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா செட் பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரேம் செட் பண்ணணும். அதையும் செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு எழுதின ஸ்கிரிப்டை ரீட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஷூட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ண பிறகு தான் ரியலாக வீடியோ ஷூட் பண்ணணும். டெமோ வீடியோ ரெக்கார்டிங் ஷூட் பண்ணுறதுண்டா வேறு மைண்ட் செட்டில் இருந்தால் எப்படியும் 2-3 மட்டும் அது செழிப்பாக செல்ல அதே மைண்ட் செட்டுக்கு வரதால் நான் வந்து டெமோவாக ஒரு மட்டும் வீடியோ ஷூட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு தான் நான் வீடியோ வந்து ரியலாக வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு பின்னுக்கு இருந்து பார்க்குற வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வியூ. இந்த செட்டப்பில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெயினான கான்செப்ட் இப்போ தான் போகுது. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. இப்படி தான் நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி இப்படி தான் பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதின அவ்வளோவுமே நான் இப்போ இந்த இதில் பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா சம்டைம் எனக்கு பிழையாயினால் வந்து நான் அந்த என்னோட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்துட்டு ரீட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதாமல் இருந்தால் எனக்கு நான் அங்கே என்ன பேசுகிறேன்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறேன்ட்டு எனக்கு தெரியாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். எனக்கு சம்டைம் ஒரு இடத்துல மிஸ்டேக் உண்டாயினா நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதின இடத்த பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிரிப்டை பார்த்து எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா பார்த்து செல்லக்கூடிய சான்சஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்கிரிப்டை யூஸு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் வந்து இப்போ முடிஞ்சிக்குது. ஓகே, இப்படி தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் பார்ட். இது பார்த்தீங்கன்னா எடுத்த வீடியோஸில் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதும். இது பார்த்தீங்கன்னா நான் செய்கிற வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறது தான். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் இந்த வாய்ஸ் ஓவரும் இந்த எடிட்டிங்கும் தான். இது ரெண்டும் முடிஞ்சால் அரைவாசி வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் இப்படித்தான். இந்த ரெண்டும் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோவை லாஸ்ட்டாக ஒரு மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான் இதில் லாஸ்ட் பார்ட்டு. ஓகே, இப்படித்தான் நான் வந்து என்னோடய யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் வந்து நான் வந்து இப்படித்தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளியராக விளங்கியிருக்கும். இப்போ எப்படி யூடியூபர்ஸ் வந்து வீடியோ ஒன்று ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணுறபடி அண்ட் லைட் செட் பண்ணுறபடி லைட்டிங் செட் பண்ணுறபடி கேமரா இது வைக்கிறபடின்னு இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கியிருக்கும். நீங்கள் பார்க்குற 5 நிமிஷத்து வீடியோ இருந்தாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற உழைப்போ 5 ஹவர் உழைப்பு ஆகிக்கும். ஏனெண்டா வீடியோவுக்கு எடிட் பண்ணுற சொல்ல வீடியோக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும் அண்ட் வீடியோ கிளிப் ஆட் பண்ணணும் அண்ட் வேறு இதுவெல் செய்யணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்டா. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஓல்டு ஆப்ஷனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.